இங்க ஜெயாமே ரொம்ப கோபத்தோட என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நீதான் காரணம் பொண்ணி. சொல்லப்போனா நீ எங்க குடும்பத்து மேல இருக்கிற வன்மத்தை இப்படிதான் தீர்த்துக்கவே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட இந்த பக்கம் பொண்ணியை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பொண்ணியுமே இங்க பாருங்க அத்தை, நான் வேணும்னு பவானி அக்காவோட வாழ்க்கையெல்லாம் கெடுக்கவே இல்லை, நீங்க தான் அவங்களோட வாழ்க்கையை கெடுத்தது. சொல்லப்போனா சுந்தர பத்தி நான் முன்னாடியே சொல்ல வரும்போது நீங்க அதை வந்து காது கொடுத்து கேட்டிருக்கணும். ஆனா நீங்க அதை கேட்காம நீங்க ரொம்பவே கேஷுவலா சுந்தர விட்டுட்டீங்க. இப்படி நீங்க ஃப்ரீடமா விட்டதுனாலதான் அவர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு. சொல்லப்போனா இப்போ ஒரு பொண்ணோட வயித்துல ஒரு குழந்தை வளர்ற அளவுக்கு இந்த அளவுக்கு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணியுமே ஜெயாட்ட திருப்பி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க சத்தம் கேட்டு இங்க பவானி மேல வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பவானி என்னாச்சுமா, எதுக்காக பொண்ணியை திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கட்டங்க ஜெயாவுமே இந்த உன்னோட இந்த நிலைமைக்கான முக்கியமான காரணம் இந்த பொண்ணி தான், அதனாலதான் இவ்வளவு திட்டிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இவ இந்த வீட்டை விட்டு வெளியில போனாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போடுறாங்க. ஆனா இதை கேட்ட பவானியும் என்னாச்சுமா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரி பொண்ணியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, பொண்ணி இங்க இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு சுந்தர் எவ்வளவு பெரிய கேடுகாரம் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. சொல்லப்போனா அந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருந்தா என் வாழ்நாள் ஃபுல்லா நான் ஒரு முட்டாளா இருந்திருப்பேன். சொல்லப்போனா எதுவுமே தெரியாது அடிமுட்டாளா நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு டைம் நீங்க பொண்ணியை பத்தி ஏதாவது திட்டினீங்க அப்படின்னா அப்புறம் உங்ககிட்ட நாங்க சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பவானியும் ஜெயாவை எதிர்த்து பேசுறாங்க. அதனால ஜெயாம என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கீழே தன்னோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையில சுந்தர் தேவைப்படுவாரு. இந்த மாதிரி அவர் தப்பே பண்ணிருந்தாலும் அவருக்கு மன்னிப்பு கொடுத்து கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். அவர் இதுக்கு மேல இந்த தப்பை பண்ண மாட்டாரு. ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணவனும் ரொம்பவே தைரியமா நம்ம கிட்ட தெனாவட்டா பேசியிருந்தானா அவன் திருந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம உறுதி பண்ணிடலாம். ஆனா சுந்தர் நம்ம முன்னாடி வந்து அழுது நம்ம பொண்ணோட காலில் விழுந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்காரு. இதுக்கு மேல இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே அடிச்சு அக்யூரேட்டா சொல்லிட்டு இருக்காரு. இவரை நம்புறதுல தப்பு இல்ல, இவருக்காக கண்டிப்பா அந்த தாஸ் கேட்கிற 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த பிரச்சனையை அதோட நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெயாவுமே ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு வராங்க. அந்த முடிவோட இந்த பக்கம் சுந்தருக்கு கால் பண்ணி இங்க பாருங்க அருள், நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துறேன். ஆனா அந்த பணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கும் எங்க மாப்பிளைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எங்க வழிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்க ஜெயா பேசிட்டு இருக்காங்க. உடனே இது கேட்ட சுந்தரமே சரி மேடம், நீங்க எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் உங்க வழிக்கு எனக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து தாசுமே சொல்லிட்டு அவங்களும் ஒரு இடத்த சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா இன்னைக்கு மத்தியானம் அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட நான் பேமெண்ட் கொடுத்துறேன்ட்டு இங்க ஜெயாவுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல தாசும் ஸ்வேதாவும் சேர்ந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தாசுமே ஸ்வேதா கிட்ட இங்க பாரு ஸ்வேதா, இனிமேல் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா எந்த ஒரு கவலையும் கிடையாது. சொல்லப்போனா நம்மளுக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு அடிமைங்க சிக்கிட்டாங்க. இனிமேல் அந்த அம்மாவை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு நமக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நம்ம வேணுங்கிறப்ப கேட்டு வாங்கிக்கலாம். சொல்லப்போனா சுந்தராவது இந்த மாதிரி நம்ம கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருந்தா, ஆனா இந்த அம்மா பேசுறத பார்த்தா கண்டிப்பா நம்ம என்ன சொன்னாலும் இந்த அம்மா கேட்கும். அதனால அவங்களோட முக்காவாசி சொத்தை நம்ம ஆட்டையை போடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாசு பயங்கர தெனாவட்டோட பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல எதுக்கும் நம்ம மச்சான கொஞ்சம் வெறுப்பேத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாசுமே சுந்தருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம என்ன மச்சான் பயங்கர பிஸியா இருக்க போல இருக்கு, சொல்ல போனா நான் வீட்டை விட்டு அடிச்சு துரத்ததுக்கு அப்புறம் நீ நாதி இல்லாம திரியறேன்னு கேள்விப்பட்டேன். சரி ஓகே ஓகே, ஏன்னா நீ அந்த அளவுக்கு பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிருக்கல, அதனால உனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதே நேரம் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும், நீ எப்படி எங்க கிட்ட நிறைய பணத்தை கொடுத்து ஏமாந்தியோ அதே மாதிரி உன்னோட அருமை அத்தை அதாவது ஜெயலட்சுமி மேடம் அவங்க எங்க கிட்ட இப்ப பணத்தை கொடுத்து ஏமாற போறாங்க. பணமா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை தரதான் ஒத்துக்கிட்டாங்க. நானும் அந்த பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட போட்ட மாதிரி ஒரு பிட்ட போட்டு அடிக்கடி நான் பணத்தை வாங்கி இதுக்கு மேல உன் பிரச்சனை வச்சே நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர பயங்கரமா வெறுப்பேற்றுற மாதிரி இங்க தாசுமே பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட சுந்தரமே இங்க எதுவுமே பேசாம ரொம்பவே அமைதியா தாஸ் பேசுறத மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க சுந்தரோட மனசுக்குள்ள பயங்கரமான குலவரியே உண்டாயிட்டு இருக்கு. சொல்லப்போனா என் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் அந்த பொண்ணியா இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கை இனிமே சீரழிஞ்சதுக்கு காரணம் இந்த தாசும் ஸ்வேதாவும் தான். இவங்களாலதான் நான் பணத்தை எடுத்து மாட்டிக்கிட்டேன். சக்தி வந்து வீட்டுல பேசுறதுனாலதான் இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் வெளியில வந்து இப்ப பவானி என்ன செக் பண்ண போய் நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப இதுக்கான முக்கியமான காரணம் இந்த தாசும் ஸ்வேதாவும் தான். இவங்களை முடிக்கிறதா என்னோட முத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்பவே கொடூரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க சுந்தரோட நிலைமையை பார்த்துட்டு இருக்க சுந்தரோட அப்பாவுமே நம்ம பையனை எப்படியே தனியா விட்டா கண்டிப்பா அவனோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நம்ம அவங்க கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு இங்க பாரு சுந்தர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பேச போறாங்க. ஆனா சுந்தரமே இல்லப்பா நீங்க இப்ப என்கிட்ட பேச தேவையில்ல, சொல்லப்போனா நான் ரொம்பவே டென்ஷனா இருக்கேன், இப்ப நீங்க என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவருமே சொல்லி அவர் அப்பா வெளியில நம்ம ட்ரை பண்றாங்க. ஆனா அவருமே இங்க பாரு தம்பி, நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியாது, நீ அந்த தப்பை பத்தி கேட்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டேன், அந்த தப்பு பத்தி நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, ஆனா நான் சொல்றதை மட்டும் நல்லா தெளிவா கேட்டுக்க. இப்ப நீ மறுபடியும் உன்னோட குழந்தையும் உன்னோட ஒய்ஃபையும் நீ விட்டுட்டு பிரிஞ்ச அப்படின்னா கண்டிப்பா வாழ்நாள் ஃபுல்லா நீ ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நீ பண்ண தப்பை எப்படியாவது சரி செஞ்சுட்டு மறுபடியும் அந்த குடும்பத்தோட போய் சேர்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவே அட்வைஸ் சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போறாரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க சுந்தரமே ஓகே அவர் சொல்றதுலயும் ஒரு காரணம் இருக்கு, அப்ப இதை சரி செய்யணும்னா முதல்ல நம்ம எப்பவும் போல பிளான் பண்ண மாதிரி இங்க தாசியும் ஸ்வேதாவையும் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்துல இன்னொரு சைடு இங்க எப்பவும் போல ஜெயா 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு தாஸ் சொன்ன இடத்துக்கும் கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு சைடு சக்தியுமே என்ன இது அம்மா ரொம்ப பதட்டத்தோட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயாவும் மறிச்சு எங்கம்மா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா ஜெயாவும் இருந்த கோபத்துல முதல்ல என் வழி விட்டு நகர் சக்தி, இந்த மாதிரி வந்து நான் என் பொண்ணோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகளை நானே இறங்கி சரி செஞ்சுக்கிறேன், ஏன்னா நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்க, அந்த தாசுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவனை இனிமேல் வந்து பவானியோட வாழ்க்கையில தலையிட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆனா சக்தியுமே இருங்கம்மா அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேசினாலுமே இதை கேட்காம இந்த பக்கம் ஜெயாவுமே அந்த பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் சக்தியுமே டைரக்டா பொண்ணிக்கிட்ட வந்து எங்க பாரு பொண்ணு, எங்க அம்மா கிட்ட எவ்வளவு சொன்னாலுமே அதை கேட்காம மறுபடியும் இப்ப 5 லட்சம் ரூபாய் பணத்தை
கொடுக்கறதுக்காக தாஸ் கிட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை கிட்ட பொண்ணுமே இங்க பாருங்க சக்தி, எனக்கு தெரிஞ்ச அந்த தாஸ்ன்றவன் ஏமாத்துறவன் தான். ஏன்னா அவன் பேரை மாத்தி என்னமோ ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது நம்ம அவனை கண்டுபிடிக்கணும். நீங்க முதல்ல அப்போ அத்தை போற இடத்துக்கு நம்ம போய் ஆகணும், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணு சக்தி சேர்ந்து ஒரே கார்ல டேரக்டா ஜெயாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஜெயாவுமே அந்த பார்க்குக்கு போயிட்டு இங்க சுந்தர் வருவாருன்னு சொல்லிட்டு எப்பவும் போல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல சுந்தரமே ரொம்பவே கெத்தோட வந்து ஜெயா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பார்க்ல ஜெயாவை பார்த்த ஒரு வயசானவங்களுமே, ஆமா நீங்க தானே ஜெயலட்சுமி, உங்ககிட்ட நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா, சொல்லப்போனா உங்களோட பாட்டனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெயா கிட்ட ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஜெயாவும் ரொம்பவே பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுமா ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல என்னோட ஒர்க் தான், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவங்களே இங்க ஜெயலட்சுமி அங்க இருந்து கிளம்ப வச்சிடறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே இங்க ஜெயாவை பார்த்து, என்ன மேடம் நீங்க ரொம்பவே ஃபேமஸான ஆள் போல இருக்கு, உங்களை பார்த்தோன்னே செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க, பரவாயில்ல நீங்க ரொம்பவே ஃபேமஸான இடத்துல இருக்கீங்க, ஆனா உங்களோட மாப்பிள்ள தான் இந்த மாதிரி இந்த அப்படி ஒரு இடத்துல இருந்துகிட்டு ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தாசுமே சுந்தர கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாவுமே, இங்க பாருங்க எங்க மாப்பிளை பத்தி நீங்க பேச தேவையில்ல, உங்களுக்கு என்ன தேவை, பணம் தானே தேவை, இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இந்த பணத்தை எடுத்துட்டு இதோட எங்களோட பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில போயிடுங்க, இதுக்கு மேல எங்களோட வலிக்கு எங்களோட மாப்பிளோட வலிக்கு நீங்க வரக்கூடாது, ஏன்னா என் பொண்ணு என் மாப்பிளையும் சேர்க்கறதுக்கு உண்டான வழியை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எங்க ஜெயா சொல்றாங்க. ஆனா இது கேட்ட சுந்தரமே சாஃப்டா அந்த பணத்தை மட்டும் கையில வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கு அப்புறம், என்ன மேடம் இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, சொல்ல போனா என் தங்கச்சி பாதிக்கப்பட்டதை வெளியில சொன்னேன் அப்படின்னா உங்களோட மான மரியாதை எல்லாமே வந்து கப்பல் ஏறிடும், நீங்க பண்ற வேலையெல்லாம் பண்ணுவீங்க, நான் உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் மட்டும் பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையுமே சாதாரணமா விட்டு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் என்னால விட முடியாது, கண்டிப்பா என் தங்கச்சியோட வாழ்நாள்ல எவ்வளவு தேவை இருக்கோ அத்தனை தேவைகளுக்கு உங்ககிட்ட தான் பணத்தை வாங்குவேன், ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், இதுக்கு நீங்க தான் செலவு செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட தேவமே, என்ன சொல்ற தம்பி, இந்த மாதிரி நீ இந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல உங்க வழிக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் நீங்க வந்து வேற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்கறாங்க. ஆனா இதை கேட்ட சுந்தரமே, இங்க பாருங்கம்மா நான் உங்ககிட்ட போய் சொல்லலாம் அவசியம் கிடையாது, கண்டிப்பா நீங்க மறுபடியும் எனக்கு பணம் தேவைப்பட்டா கொடுக்க தான் செய்யணும், ஏன்னா உங்க மாப்பிள பண்ணிருக்க வேலை அந்த அளவுக்கு பெரிய வேலை, அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிருங்க, பேசாம என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு நான் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் உங்க மாப்பிளை தூக்கி உள்ள வைக்கிட்டு அப்புறம் நீங்க கோர்ட்டு கேஸ் நடந்து அதுக்கப்புறம் நானே ஒரு காம்பன்சேஷன் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க தாசுமே பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவர் பேச பேச இந்த பக்கம் ஜெயாக்கு பயங்கரமா அழுக வர ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க சக்தியும் பொண்ணுங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்களுமே வந்த வேகத்துல எங்க தாசோட கணத்துல ஒரு பலாரம் ஒரு அறை விட்டது மட்டும் இல்லாம, ஏன்டா எங்க அம்மாவே மிரட்டுற நீ முதல்ல, நீ என்னடா கேஸ் கொடுக்குற, வாடா நம்ம போலாம் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தாசோட சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எங்க சக்தியுமே ஸ்டேஷன் பார்த்து போயிட்டு இருக்காரு. ஆனா எங்க தாசுமே கையெடு முதல்ல, எதுக்கு எங்க டைம் நீ வந்து தேவையில்லாம பிகப் பண்ணிட்டு இருக்க, முதல்ல கையெடு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தாஸ் கிட்ட ரொம்பவே டென்ஷனோட, என் அம்மாவை நீ மிரட்டி பாக்குறியா, உன்னை நான் சும்மா விட்டு நினைக்கிறியா, உன்னை விட மாட்டேன்டா, கண்டிப்பா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து நீ ஒரு ஃப்ராடுங்கிறத நிரூபிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே தாசோட காலரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப தாசுமே கண்டிப்பா ஸ்டேஷன் போன மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு சும்மா பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ஜெயாக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே இங்க பொண்ணி பார்த்துட்டு, இப்ப பாத்தீங்களா அவர் உங்ககிட்ட ஏமாத்தி பணத்தை பிடுங்கிறதுக்கு வந்திருக்காங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு சதறி ஓடுறாங்க பாருங்க, ஏன்னா அவங்க உண்மையான பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸே கிடையாது, அவங்க ஏமாத்தி பணம் பிடுங்கிற கும்பல், அப்பனா சுந்தர் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அப்பதான் இங்க ஜெயாக்குமே வந்து விலக்கி சொல்றாங்க. இது கிட்ட ஜெயாவுமே, நான் தப்பு பண்ண பார்த்தேனே, அவன் பேச பேச எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தியுமே கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஜெயக்காரத்தில் சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க.